வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் சீஸி மட்டன் ஷீக் கபாப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்டார்டர். கண்டிப்பாக மட்டன் லவர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக ஷீக் கபாப் செய்யும்போது நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மேரினேட் பண்ணி குக் பண்ணுற டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமான முறையில் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு போன்லெஸ் மட்டன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த சின்னமன் பவுடர் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பட்டையை நல்லா அரைத்து அதை திப்பி இல்லாமல் ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஃபைன் ஆகிற அளவுக்கு இதை அரைத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டனை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போது இதில் 100லேருந்து 150 கிராம் அளவு ப்ராசஸ்ட் இல்லைனா மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை இந்த சீஸும் மட்டன் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு ஸ்கியூவரில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ்லேயும் இன்செர்ட் பண்ணலாம். ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இதை பிடிச்சி அதன் பிறகு பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே பேனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மட்டனையும் ஸ்கியூவர்ஸில் செட் பண்ணிப்போம். நம்ம ஸ்கியூவர்ஸ் எடுத்து இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 20லேருந்து 25 நிமிடம் நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ நம்ம சீஸி மட்டன் ஷீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான சீஸி மட்டன் ஷீக் கபாப் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.